விநாயகா போற்றி. உலகுக்கும் உயிர்களுக்கும் ஒளி தரும் கிரகமான சூரியனை அதிபதியாக கொண்டவர்களும் காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை நாமத்தை கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்களின் ஜென்ம நட்சத்திர அதிபதி, ஜென்ம ராசி அதிபதி இவர்களின் சிறப்பு தன்மைகள் அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு வாழ்க்கையில் வளம் பெற முடியும், முக்கியமாக தன விருத்தி பொருளாதார மேன்மை பெற, வீடு வாகனம் நிலப்புல வசதிகள் விருத்திகள் தேக ஆரோக்கியம் வளம் பெற, நோய் கடன் எதிர்ப்பு நிவர்த்தியாகி வம்பு வழக்குகளில் வெற்றி பெற, நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகள் காதலர்கள் உறவுகள் வலுப்பெறவும் அனுகூலம் பெறவும் வாழ்வில் வளமாக வாழவும் எந்த நட்சத்திர நாட்கள். அடுத்ததாக எதிரிகளாலும் அறியாதவர்களாலும் நன்மை பெறவும் காரிய அனுகூலம் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறவும் எந்த நாட்களில் எவ்விதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும் என்பதை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிக விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம். பொதுவாக சுய ஜாதக ரீதியாக ஏற்படும் பலன்கள் ஜாதகத்திலேயே விதிவிலக்குகள் பரிகாரங்கள் இருந்தால்தான் தோஷங்கள் பாதிப்புகளிலிருந்து நாம் நிவர்த்தி பெற முடியும். கோச்சாரத்தில் நம்மால் மதிவழியாக செயல்பட்டு சில பலன்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதை நாம் மழை பெய்தால் குடைப்பிடிப்பது போல என்று பலரும் கூறியுள்ளதை அறிவீர்கள். அதேபோல் மருத்துவத்தாலும் நோய்களை குணப்படுத்துகிறோம். நவீன கருவிகளாலும் மதிவழியால் கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்து சுகபோக வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழ்கிறோம். கை தொலைபேசி சாதனங்கள் உட்பட அனைவரும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் எவ்வித காலங்களிலும் ஒரே சமமாக பயன்பெற்று வருகிறோம். இது மதிவழியில் செயல்பட்டு மாற்றும் பலன்களாகும். அதே போல்தான் கோச்சாரத்தில் ஏற்படும் அசுப காலங்களிலும் ஜாதக ரீதியான 6, 8, 12 அதிபதிகளின் அசுப தசாபுத்தி காலங்களிலும் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி போன்ற கோச்சார அசுப காலங்களிலும் அசுப கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும் நாம் இந்த குறிப்பிட்ட நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் நம்முடைய ஜோதிட முன்னோர்கள் கூறி சென்ற சில குறிப்புகளை பயன்படுத்தி அந்த அடிப்படையில் செயல்பட்டால் நிச்சயமாக வளமான வாழ்க்கையை வாழ முடியும். யோகமான நல்ல பலன்களை பெற முடியும். அசுப பலன்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளவும் நிவர்த்தி செய்யவும் முடியும். எனவே உங்களை பொறுத்தவரை சிறப்பு தன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 3 விதமான சிறப்பு தன்மைகள் பொதுவாக பார்ப்போம். ராஜயோக கிரகங்களுக்கு ராஜயோக கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு இந்த 3லும் முதன்மை கிரகமாக விளங்குவது சூரியன். அதை போல்தான் நீங்களும் எதிலும் முதன்மையாக விளங்குவீர்கள். பொதுவாக நாட்டுக்கு அரசனான ராஜாவை குறிக்கும் கிரகமும் வீட்டுக்கு ராஜாவான தந்தையை குறிக்கும் கிரகமும் சூரியன் ஆகும். எனவே இந்த சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்கள் எதிலும் முதன்மையாகவும் தலைமை பண்புடனும் தலைமை பதவிகளிலும் வாழ்வீர்கள். அரசியல் துறைகளில் உயர் பதவிகள் அந்தஸ்து ஆணையிடும் அதிகாரத்துடன் உங்களுக்கு அமைந்துவிடும். எனவே அரசியல் பதவிகளில் முதன்மைத்துவம் பெறுபவர்கள் நீங்கள் தான். அதேபோல் ஒரு தலைமை பதவியுடன் செயல்படக்கூடியவர்கள் நீங்களும் வளர்ந்து உங்களை கூட இருப்பவர்களையும் வளம் பெற வைக்கும் சிறப்பு தன்மை வாய்ந்தவர்கள். விசேஷமான தன்மை, அதாவது தான் வளருவது மட்டுமில்லாமல் தன்னுடன் இருக்கும்வர்களையும் வாழ வைக்கும் தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய சூரியனை போன்று பிரகாசமாக வாழக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்வதற்கும் உங்களால் பலரும் வளமாக வாழ்வதற்கும் நீங்கள் உதவுவீர்கள். எனவே நீங்கள் எவ்விதமாக செயல்பட்டு முன்னேற முடியும் என்பதை பதிவு பார்ப்போம். பொதுவாக சிம்மம் ராசி ரீதியாக எவ்வாறு நீங்கள் நல்ல பலன்களை அடைய முடியும் என்று எடுத்துக்கொண்டால், நாம் பிறக்கும் அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும். சந்திரன் என்ற ராசி ஜென்ம ராசியாகும். சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரம் வீதம் சஞ்சாரம் செய்து வருகிறார் கோச்சாரத்தில். 2 நாட்களுக்கு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்கள் சிம்மம் ராசிக்கு அவர் துலாம் ராசியிலும் மகரம் ராசியிலும் ரிஷபம் ராசியிலும் மிதுனம் ராசியிலும் சஞ்சரிக்கும் 10 நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நாட்களாகும். எனவே இந்த நாட்களை நீங்கள் பஞ்சாங்க காலண்டர்களில் பார்த்து அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியங்கள், உங்களுக்கு அனைத்து வித சுப காரியங்களும் செயல்படலாம் அல்லது காரியங்களில் இந்த நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அதேபோல் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் 2.25 நாட்களிலும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் 2.25 நாட்களிலும்
நீங்கள் சிறிது பதட்டம், அவசரத்தனம், முன்கோபம் அடைந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த நாட்களிலும் நல்ல பலன்களை அடைய முடியும். எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து காரியங்களிலும் செயல்பட்டு நல்ல பலன்களை அடைய முடியும். அசுப காலங்களில் ஒரு முறைக்கு இருமுறை இக்காரியங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற முடியும். அதேபோல் உங்கள் ராசிக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகள், காதலர்களாக யாரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வளமான வாழ்க்கையும் அனுகூலமாகவும் சாதகமாகவும் செயல்படுவார்கள் என்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம், கடகம், மேஷம், விருச்சகம், தனுசு இந்த ராசி லக்னக்காரர்கள் மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். அதேபோல் மிதுனம், கன்னி, லக்னம் ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களுடைய சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து உறுதி செய்து கொள்ளலாம். இவர்களை இந்த அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் ராசி ரீதியாக முன்னேற்ற முடியும். அதடுத்து ராசி அதிபதி உங்களுக்கு சூரியன் ஆகிறார். சூரியனின் அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியனின் அதிதேவதை சிவபெருமான் வழிபாடுகள், சூரிய நமஸ்காரம், சூரியன் வழிபாடுகளும் நன்மைகளை தரும். அதேபோல் உங்களுக்கு சேத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடுதுறை சூரியனான கோயில், தானியம் கோதுமை, புஷ்பம் செந்தாமரை, வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம், சிவப்பு நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை தரும். வாகனம் முத்துவமான வாகனமாக மயில் தேர் வாகனமாக கூறுவார்கள் சூரியனை பொறுத்தவரை. உங்களை பொறுத்தவரை எருக்கு சமைத்து சிறந்த நன்மைகளை தரும். அதேபோல் ரத்தினங்களில் மாணிக்கம் ரத்தினம், உங்களுக்கு மாணிக்கம் ரத்தினங்கள் உங்களுக்கு கூடுதல் சக்தியை தரும். தாமிர உலோகமும் பயன்படுத்தினால் கூடுதல் நன்மைகளை பெற முடியும். எனவே இந்த அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் நியூமராலஜியன் ரீதியாகவும் செயல்பட முடியவர்கள். 1ஆம் எண் சூரியனுக்குரிய எண்ணாகும். ஏன்னா முதன்மை எதிலுமே முதன்மை 1ஆம் எண் சூரியனுக்குரியதாகும். 1, 2, 3, 9 ஆகிய எண்களும் இவைகளின் கூட்டுத்தொகை எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரும், யோகங்களை தரும் எண்களாகும். அதேபோல் நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்மை நிறம், சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் போன்ற நிறங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ரீதியாக ராசி அதிபதியின் அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தி பெற்று அந்த கிரகத்தின் ஆளுமைக்கான தசா காலங்களிலும் அதேபோல் நடக்கும் தசாபுத்தி கிரகங்களின் அம்சங்களையும் இதே போல் பயன்படுத்தி நீங்கள் வளமான ஒரு சிறப்பான சக்தியை பெற்று மேன்மை பெற முடியும். அடுத்ததாக நட்சத்திரங்கள் ரீதியாக ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் அனைத்து காரியங்களிலும் எல்லா நாட்களிலும் செயல்பட்டு நாம் காரிய அனுகூலம் பெற முடியும். எனவே ஜென்ம நட்சத்திரம் மிக முக்கியமானதாகும். ஜென்ம நட்சத்திரத்தன்று தான் நாம் பிறந்த நாளையே கொண்டாட வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர வழிமுறையாகும். ஆங்கில தேதி ரீதியாக செயல்பட்டு வழிபடுவது நடைமுறைக்கு வந்தாலும் ஜோதிடம் அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அதேபோல் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோயில் வழிபாடுகள், கோயில் காரியங்கள் அனைத்திற்கும் உகந்த நாட்கள் ஆகும். தொழில் தொடங்கலாம், வியாபாரம் தொடங்கலாம், வேலையில் சேரலாம், கல்வி ஆரம்பிக்கலாம். எனவே இது ஆரம்பம் செய்யும், புத்தாடை அணியலாம், புது காரியங்கள் துவங்க ஜென்ம நட்சத்திரம் சிறந்த நாட்களாகும். அதேபோல் முன்னோர்கள் வழிபாடு, பித்திருக்களின் கடமைகள், அனைத்து பரிகாரங்கள் சம்பிரதாயங்கள் செய்யவும் நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு முக்கியமாக உகந்த நாளாகும். மகான்கள், ஞானிகள் மற்றும் அனைத்து வித பெரியோர்களையும் சந்திக்க இந்த ஜென்ம நட்சத்திர நாட்கள் சிறப்பாகவே இருக்கும். புத்தாடைகள் அணிகளாம், புது காரியங்கள் துணைங்களாம் என்பது அனைத்து காரியங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரத்தில் கூடுதல் சக்தி உண்டு. அந்த நாளில் செயல்பட்டால் நாம் அந்த சக்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மேலும் உங்கள் நட்சத்திர ரீதியாக இந்த சிம்மம் ராசியில் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் உள்ளது. உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் 3 நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு 15 நட்சத்திரங்கள் யோகத்தை தரும் நட்சத்திரங்களாகவும் உள்ளது. மற்றும் எல்லா காரியங்களுக்கும் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதையும் பதிவில் பார்ப்போம். முதலில் மகம் நட்சத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம். மகம் நட்சத்திரத்தின் ஒரு சிறப்பு தன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் இதனுடைய ஒரு சிறு குறிப்பு: கருப்பு நிறம், பித்திருக்கள் அதிதேவதை, ஆலமரம் வஸ்து, முக்கியமாக திருப்பரங்குன்றம், சிதம்பரம் வழிபாடுகள் சிறப்பை தரும். அதிலும் தில்லை காளியம்மன் வழிபாடுன்னு சொல்லுவார்கள். காளியம்மனை வழிபடுவது கூடுதல் சக்தியை தரும். சிம்மம் மகம் நட்சத்திரத்திற்கு
15 நட்சத்திரங்கள் யோகமான நட்சத்திரங்கள் எது என்று பார்ப்போம். இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அதேபோல் இந்த நட்சத்திர கார்களை பயன்படுத்தியும் நீங்கள் உறவுகளாக்கி, நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகள், காதல்களாக்கி நீங்கள் இவர்களால் அனுகூலமும் ஆதரவும் பெற முடியும். அதே நேரத்தில் இவர் வாழ்க்கையும் வளமாக இருக்கும் இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால். பொதுவாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 15 நட்சத்திரங்களும் சிறப்பான நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் நீங்கள் அனைத்து காரியங்கள் செய்தும் வெற்றி பெறலாம். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் உறவுகளாக்கி வாழ்வில் வளமும் பெற முடியும். இவர்கள் அனுகூலமாகவும் ஆதரவுமாகவும் உங்களுக்கு செயல்படுவார்கள். நிச்சயமாக இவர்களால் பெரிய பிரச்சனைகள், பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக எந்த நாளில் எந்த காரியம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். தன விருத்தி, பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் என சொல்லப்படும் பொருளாதார மேன்மை பெறும் நாட்களாக நீங்கள் பரணி, பூரம், பூராடம், பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் தன விருத்தி, தன சம்பத்து மிகும். அதேபோல் வீடு, வாகனம், நிலப்புல வசதிகள், உங்கள் தேக ஆரோக்கியம் இதில் சிறப்பாக செயல்பட ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்களில் செயல்படுவது சிறப்பாக இருக்கும். நோய் கடன் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும், போட்டிகளில் வெற்றி பெறவும் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் சிறப்பாக வெற்றி பெறலாம். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள், உறவுகள், கணவன் மனைவி, காதலர்கள் போன்ற உறவுகள் நீங்கள் சந்திக்கவோ அல்லது அவர்கள் மூலம் காரியங்கள் அனுகூலம் பெறவோ முக்கியமாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான பலன்களை தரும். எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் தெரியாதவர்களிடம் புதியவர்களிடம் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் அனுகூலம் பெறவும் ஆதாயம் பெறவும் நீங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் செயல்படுங்கள். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். தெரியாதவர்களும் உங்களுக்கு நட்பாக பழகி காரியத்தை சாதகமாக முடித்து தருவார்கள். எனவே மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த அம்சங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள். அடுத்து பூரம் நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக நட்சத்திர சிறு குறிப்பு என்று எடுத்துக்கொள்ள வெண்மை நிறம், அரியம்மா அதிதேவதை, அரசு மரம், விருச்சகம். அதேபோல் இவர்கள் திருமணஞ்சேரி முக்கியமாக ராகுபவன் வழிபாடுகளும் சிறப்பாக இவர்களுக்கு மேன்மை தரும், சக்தியை தரும். இவர்களுக்கு ஒரு 15 நட்சத்திரங்கள் கூடுதல் சக்தி பெறும் நட்சத்திரங்களாக உள்ளது. அதாவது இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றி பெறவும் முடியும். இந்த நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மன உறவுகள், காதலாக தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வளம் பெற முடியும். அவர்களால் அனுகூலமும் ஆதரவும் பெற முடியும். நிச்சயமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவர்களால் ஏற்படாது. அந்த விதமான 15 நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம் இந்த 15 நட்சத்திரமும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை தரும் நட்சத்திரங்களாகும். இவர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த நாட்களில் என்ன விதமான பலன்களுக்கு காரியங்களுக்கு செயல்பட்டால் கூடுதலாக வெற்றி பெற முடியும் என்பது காரியங்கள் ரீதியாக நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். தன விருத்தி, சம்பத்து போன்ற பொருளாதார ரீதியான காரியங்களை செய்ய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திர நாட்களில் செயல்படலாம். வீடு, வாகனம், நிலப்புற வசதிகள், நம்ம தேக ஆரோக்கியம், சுகபோக வசதிகள், சுகம் போன்ற அனைத்திற்குமே மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்களிலும் செயல்படலாம். கடன் நோய் எதிர்ப்புகள் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும், போட்டிகளில் வெற்றி பெறவும் நீங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெறலாம். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள், கணவன் மனைவி, காதலர்கள் போன்ற உறவுகளை சந்திக்கவும் அவர்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் பெறவும் நீங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெறலாம். அதேபோல் எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களிடம் காரியங்களை செய்ய எல்லா காரியங்களும் வெற்றி தரும் நாட்களாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு அவர்கள் மூலம் வெற்றி பெறலாம். எதிரிகளையும் நண்பர்களாக்கி கொள்ளும் ஒரு நட்பு மிகுந்த நாட்கள் ஆளாகும். அடுத்ததாக உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம். உத்திரம் நட்சத்திரத்தை ஒரு சிறு குறிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சிகப்பு நிறம், பகன், அதிதேவதை, அதேபோல் உங்களுக்கு இலந்தை மரம் உங்களுக்கு இதாக இருக்கும்.
குரு தோன்றிய நாளாகவும் இந்த நாளைத்தான் இந்த நட்சத்திரத்தைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல் உங்களுக்கு மூலனூர் தாராபுரம் ஸ்தலம் வழிபாடு சிறப்பு பலன்களை தரும். அதாவது வஞ்சியம்மாள் வழிபாடுகளும் அம்மன் வழிபாடுகளும் உங்களுக்கு கூடுதல் சக்தி தரும் அமைப்பாகும். முக்கியமாக உத்திர நட்சத்திரங்கள் ஒரு 15 நட்சத்திரங்கள் யோகமான நட்சத்திரங்கள். அந்த நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் அந்த நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சார நாட்களை பயன்படுத்தி செயல்பட்டிருந்தால் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் நீங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனை உறவுகள், காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வளம் பெறலாம், அனுகூலமும் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவர்களால் ஏற்படாது. பொதுவாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம் இந்த 15 நட்சத்திரங்களும் நட்சத்திரக்காரர்களும் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெற முடியும். முக்கியமாக எந்த நாளில் என்ன காரியங்களுக்கு செய்ய பயன்படுத்தலாம் என்று எடுத்துக்கொண்டால் தனா, பொருளாதாரம், எக்கனாமிக், ஃபைனான்ஸ் இது தொடர்பான காரியங்களில் செயல்பட நீங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்களிலும் வீடு, வாகனம், நிலப்புல வசதிகள், தேக ஆரோக்கியம், சுகம், சுகபோக வசதிகள் ரீதியாக செயல்பட திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களிலும் நோய் கடன் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும், போட்டிகளில் வெற்றி பெறவும், பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அவள் உறவுகளை பலப்படுத்தவும், நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி, காதல் உறவுகளை பலப்படுத்தவும், அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் ஒரு நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க நீங்கள் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர நாளில் சென்று சந்திப்பதும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருக்கும். எதிரிகளாலும் தன்மை உள்ளவர்களாலையும் பயன்படுத்தி நம் காரியத்தை பெறவும், புதியவர்களிடம் காரியத்தை பெறவும், எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் முக்கியமாக பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் சந்தித்து செயல்பட்டு வெற்றிகள் பெறவும். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். தெரியாதவர்களும் உங்களுக்கு நட்பாக பழகி சாதகமாக செயல்படுவார்கள். எனவே இந்த வித அம்சங்களையும் நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்து.